வணக்கம். தொடர்ந்து சிறுகதைகளை பதிவிட்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை தேவியின் திருவிளையாடல். நான் விடலை பருவத்தில் இருந்தபோது நடந்த ஒரு கதை. இரவு 8 மணி. ஊரே உறங்கிவிட்டது. தெரு விளக்குகள் 40 வாட்ஸ் குண்டு பல்புகளில் போதிய மின்சார அழுத்தமில்லாமல் விளக்கு தூணிற்கு மட்டுமே வெளிச்சம் தந்து கொண்டிருந்தது. பூனைகளின் நடமாட்டம், இரவு குருவிகளின் சத்தம் தவிர ஊர் உறங்கி இருந்தது. பகல் முழுவதும் விவசாயம் செய்த களைப்பில் மக்கள் உறங்க சென்று விட்டார்கள். வேலை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கும் நண்பர்கள் 5 பேர் பிள்ளையார் கோயில் திண்ணையில் இருட்டில் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தோம். நான் சொக்கலிங்கம், என்னை சொக்கு என்று அழைப்பார்கள். எனக்கு வயது 25. இளைஞர்கள் கூடினால் எதை பற்றி பேசியிருப்போம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. அப்போது என் நண்பன் ஜெயபால் இருட்டுக்குள் இருந்து ஓடி வந்தான். வயது 20 இருக்கும், கருப்பு நிறம், வேலை செய்து உடல் சற்று வலுவானதாக இருக்கும். முகத்தில் 1-2 அம்மை தழும்புகள், அது கூட அவனுக்கு நன்றாகவே இருக்கும். கலையான முகம். சொக்கு அண்ணே, கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க என்றான். நம்ம நண்பர்கள் தானடா, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல் என்றேன். இல்லை, நான் இதை தனியாக தான் பேசணும், தயவு செய்து கொஞ்சம் வாங்களேன் என்றான். அவன் முகத்தில் வேர்வை துளிகள் நடுங்கி கொண்டிருந்தது. குரலில் பதட்டம் துணித்தது. சரி வாடா என்று சற்று தூரம் சென்று சொல்லு என்றேன் அஸ்வாரஸ்யமாக. அவன் சொல்ல சொல்ல எனக்குள் பெரிய ஆச்சரியமும் அவன் மேல் பொறாமையும் ஏற்பட்டது. அப்படி என்னதான் சொன்னான்? கதைக்குள் போவோமா? அரசாணி கிராமம். சுமார் 200 வீடுகள் இருக்கும். படித்தவர்கள் மிக குறைவு. படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் 5-6 பேர் இருக்கும். இந்த கூட்டத்தில் புதிதாக ஆள் சேரும். பழையவர்கள் வேலை கிடைத்து தொழில் செய்து வெளியே சென்று விடுவார்கள். ஆனாலும் ஒரு சிறு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். 2 மளிகை கடை, ஒரு டீ கடை, ஒரு டெய்லர் கடை, ஒரு ஜவுளி கடை. இவர்கள் போக அனைவரும் விவசாயம் செய்பவர்கள். காலையில் சென்றால் மாலையில் தான் வருவார்கள். ரோடு என்று எதுவும் இல்லை, வண்டி சாலை தான். மாட்டு வண்டி தான் வாகனம். மருத்துவமனை இல்லை. பாதி வீடுகளுக்கு மேல் மின்சாரம் இல்லை. 5ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளிக்கூடம். மேற்கொண்டு படிக்க வெளியூருக்குத்தான் செல்ல வேண்டும். சைக்கிள் வைத்திருப்பவன் பணக்காரன். ஆண்கள் சட்டை போட மாட்டார்கள். வயதான கிழவிகள், கணவனை இழந்தவர்கள் ஜாக்கெட் அணிய மாட்டார்கள். சுத்தமான குடிநீர் கிடையாது. ஆனாலும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். எங்களுக்கு பிள்ளையார் கோயிலில் தான் பொழுதுபோக்கு. இருப்பிடம் எல்லாமே தாயம், 15ஆம் புலி, சீட்டு என பொழுதுபோக்கும். சிறுவர்கள் கிட்டிப்புல், கோழிக்குண்டு, பம்பரம், கிளித்தட்டு, கபடி, கோந்தை வண்டி, என் சைக்கிள் ரிம் வண்டி என்று பொழுதுபோக்குவார்கள். இப்பொழுது எங்கள் கிராமத்தை பற்றி ஒரு தோற்றம் உங்களுக்கு மனதின் முன்னே வந்திருக்கும். மாலை நேரம். எல்லோருடைய கண்களும் ஒரு திசையை நோக்கியே. அங்கே தேவி தண்ணீர் குடத்துடன் குடிந்த தலை நிமிராமல் தெருவில் தண்ணீர் எடுக்க போய்கொண்டிருந்தாள். நம்ம கதாநாயகி அல்லவா, பாவாடை தாவணியில் அழகாக தெரிந்தால். திருத்தமாக அவள் அணியும் உடைகள், அவளுடைய தலைப்பின்னர்கள், பொட்டு என ஆண்களை கிறங்க வைக்கும் அழகு. திருத்தமான முகம், பெரிய கண்கள், அளவான நாசி, அழகிய உதடுகள். முன்னழகும் பின்னழகும் நடக்கும்போது ஆகா, பார்த்து கொண்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு அழகு. அந்த ஊரில் 10வது வரை படித்த ஒரே பெண் அவள்தான். அவள் தலை நிமிர்ந்து நான் பார்த்ததில்லை. அவள் கடந்து போகும் வரை பார்த்துவிட்டு தலையை குளிர்ந்த என் நண்பர்கள் அவளை காதலிக்க பலரும் முயன்று தோற்று போனார்கள். அவளுக்கு ஒரு அண்ணன் உண்டு. அவனும் எங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவன்தான். அவன் இருக்கும் நேரம் தவிர எங்கள் பேச்சில் அதிக நிறைந்திருப்பது தேவி தேவி தேவிதான். இப்போதெல்லாம் தேவியை பற்றிய பேச்சுக்கள் குறைந்து போயிருந்தது. சிச்சி, இந்த பழம் புளிக்கும் என்பது போல்
அவர்கள் பேச்சை குறைத்திருந்தார்கள். அவளை மாதிரி அழகியும் அந்த ஊரில் இல்லை, அவள் மாதிரி ஆண்களை கண்டுகொள்ளாதவர்களும் கிடையாது. இப்போது நம்ம ஹீரோ ஜெயபாலிடம் வருவோம். அவன்தான் ராத்திரியிலே வந்து ஏதோ முக்கியமான விஷயம் என்று பேச வேண்டும் என்று சொன்னான் இல்லையா? அவனுக்கு பக்கத்து வீட்டிலேயே ஒரு காதலி உண்டு. வீட்டுக்கு ஒரே பெண், கொஞ்சம் குண்டு, பார்க்க சாதாரணமாக இருப்பாள். அவளுடன் ஏற்பட்ட காதலை பற்றி என் நண்பன் ஜெயபால் என்னிடம் பல முறை பகிர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பெண்ணுடைய ஊடல் என எல்லாமே கூறியிருக்கிறான். அவனுக்கு அந்த விஷயத்தில் பகிர்ந்து கொள்ள நம்பகமான நண்பன் நான் மட்டுமே. எனக்கும் அவனுக்கும் 5 வயது வித்தியாசம். அன்றைக்கு இரவு ஓடி வந்தானே, அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறேன். இரவு 7:30 மணி இருக்கும். கரண்ட் கட் ஆகிவிட்டது. அங்கெங்கே மினுக்கிக் கொண்டிருந்த தெருவிளக்கும் அணைந்து போனது. வீடுகளில் இருள் சூழ்ந்தது. வீடுகளில் மண்ணெண்ணெய் விளக்குகளை தேடி எடுத்து வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருந்த வேளையில் ஜெயபால் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறான். காதலி வீட்டிலிருந்து ஒரு பெண் உருவம் வெளியே வந்திருக்கிறது. தன் காதலிதான் வருகிறார் என்று இருட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவளை நோக்கி முன்னேறி வீட்டின் பக்கவாட்டில் மாட்டு கொட்டகை அவளை அப்படியே மாட்டு கொட்டகை பக்கமாக இழுத்திருக்கிறான். அவளும் அவன் இழுத்த இழுப்புக்கு ஒத்துழைக்க அவளை அப்படியே கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்திருக்கிறான். அவளும் அவனுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க மெய் மறந்திருக்கிறான். திடீரென்ற அவனுடைய உள்ளுணர்வு விழித்து கொள்ள தான் கட்டிப்பிடித்திருப்பது காதலியா என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. காதலி குண்டாக இருப்பாள். அவளிடமிருந்து வேறு வகையான வேர்வை நாட்டமே வரும். தவிர இதென்ன இனிமையான சுகமான வாசம் வருகிறது. இவள் நார்மலான உடம்பு தொடுதலில் வித்தியாசம். உடனே அவன் விலக முயற்சித்து தள்ளி விட்டிருக்கிறான். அவளோ அவனை மேலும் அணைத்து கொண்டிருக்கிறாள். பயந்து போன அவன், யார் நீ? எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டுவிடு என குளறி இருக்கிறான். சற்று நேரத்தில் வீடுகளில் மண்ணெண்ணெய் விளக்குகள் ஒளி பரவ ஆரம்பிக்க சட்டென விட்டு விலகி இருக்கிறாள். நம்ம ஹீரோயின் தேவிதான். ஆச்சரியம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். தேவி நீயா? என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், வீட்டில் எதுவும் சொல்லிடாதே என கெஞ்சி இருக்கிறான். அவள் லேசாக சிரித்துவிட்டு, நீ யாருன்னு தெரியாமத்தான் பண்ண, ஆனா நீ யாருன்னு தெரிஞ்சுதான் நான் கட்டிக்கிட்டேன். உன்னை பிடிச்சதுனாலதான் இதை பண்ணேன். பக்கத்து வீட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். கரண்ட் கட்டானதும் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். உன்னை பார்த்ததும் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். நீ என்னை பிடிச்சு இழுத்ததும் என் விருப்பத்தோட தான் வந்தேன். என்னோட ரொம்ப நாள் ஆசை உன்கிட்ட காதலை சொல்லணும்னு, ஆனா என்னால் சொல்ல முடியல. இதுதான் நல்ல சான்ஸ் அமைந்தது, அதனால் யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்று அவள் கன்னத்தில் மீண்டும் ஒரு முத்தமிட்டு விட்டு சென்று விட்டாள். இதைத்தான் அவன் அன்னைக்கு நைட்ல வந்து ஜெயபால் சொன்னான். படித்தவங்க, நல்லா அழகா இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாம் அவளை காதலிக்க முயற்சித்து தோற்று போக ஒரு சாதாரணமான 8வது வருட தாண்டாத ஒரு பையனிடம் தன்னை கொடுத்திருக்கிறாள் தேவி. அவன் சொன்னதும் உண்மையிலேயே அதிர்ந்து போனேன். அவன் மேல் பொறாமையாக கூட இருந்தது. ஏண்டா, உனக்கு தான் ஏற்கனவே ஒருத்தி இருக்காளே, அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ இன்னொருத்தி வந்திருக்கா, என்னடா செய்ய போறேன்னு கேட்டேன். தெரியலனே, தேவியை ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு, படிச்சவ, அவ என்ன காதலிக்கிறாங்கிறா, நம்பவே முடியலன்னே, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னே, நீங்களே ஏதாவது சொல்லுங்கன்னே, எனக்கு ஒன்றும் புரியல என்றான். நான் ஏற்கனவே காதலிச்ச பொண்ணை கைவிடுவது பாவம். ஆனால் ஒன்று, 2 பேரும் உன்னுடைய சாதி கிடையாது. இந்த ஊர்ல ஜாதி வெறியாட்டம் அதிகம். வெளியில தெரிஞ்சா உன்னை 2ல் 1 பார்த்துருவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சது. சாய்ஸ் உன்னோடன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு வச்சுட்டேன். அதன் பிறகு எனக்கு வேலை கிடைத்து வெளியூர் போய்விட்டேன். அடுத்த தீபாவளிக்கு ஊருக்கு வந்தேன். ஜெயபால் வீடு தேடி வந்தான்.
ஆள் பூரிப்புடன் காணப்பட்டான். சற்று உடலை பருமனும் தெரிந்தது. என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அண்ணே, ரெட்டை மாட்டு வண்டி சவாரினே என்று கூறி சிரித்தான். எனக்கு புரிந்தது, உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் வேலைக்கு திரும்பிவிட்டேன். அதன் பிறகு அவனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பழைய நண்பன் ஒருவரை 5 ஆண்டுகள் கழித்து நான் சந்தித்தேன். அப்போது ஜெயபாலை பற்றி விசாரித்தேன். அவன் திடீரென்று ஒரு நாள் காணாமல் போய்விட்டானாம். எங்கேயோ ஓடி போயிட்டான்னு பேசிக்கிறாங்க. 2 பேரையும் காதலிச்சது ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த பெண்கள் இருவரும் தங்கள் சொந்தங்களில் திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டார்களாம். 5 வருடங்கள் அவன் எங்கிருக்கிறான், என்ன செய்கிறான் என்று ஒன்றும் புரியவில்லை. ஓடி போயிட்டான்னு பேசிக்கிறாங்க. ஓடி போனவன் ஒரு தகவல் கூடவா சொல்லாம இருப்பான்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னே. அப்படின்னா எனக்கு மட்டும் ஒன்று புரிந்தது. ஜாதியம் அங்கு வேலை செய்திருக்கிறது. அந்த அருமையான இளைஞனை மண்ணில் புதைத்திருக்கிறது ஜாதியம். நல்ல உழைப்பாளி. அவனுக்காக 2 சொட்டு கண்ணீரை காணிக்கையாக்கினேன். நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.